Excuse me. There's a call for you, Mr. Madanagopal. Bangalore call? No, local. Local? I'm going to get it. Okay. Anyway, get him a glass of juice. Yes, sir. Idhe mari glass. Yes, Mother Gopalia. Mr. Madanagopal, உங்க அப்பா கொன்னுட்டாங்க. May I know who's speaking? Madanagopal, உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. Madam, who are you? Number 7, சின்ன கிராமணி ஸ்ட்ரீட், சைதாப்பேட்டை. நேர்ல வாங்க முழு விவரமா சொல்றேன். One minute. ஹலோ. ஹலோ. Excuse me. Mr. Madanagopal. No, pen. Hello. Pen, no pen. 1 minute. Excuse me. Hello. Pen. Excuse me, 1 minute. Pen. Yeah, that's it. Thank you. Number 7, Number 7, சின்ன கிராமணி ஸ்ட்ரீட், Chinna Gramani Street, Madras 15. Madras. Okay. இல்ல நைட் சர்ச் பக்கத்துலன்னு சொன்னீங்களே அது. நேர்ல வாங்க முழு விவரமா சொல்றேன். Okay, but you. நேர்ல வாங்க முழு Hello. விவரமா சொல்றேன். யாரு? Number 7, Chinna Gramani Street. இதுதான். நீங்க? My name is Madan Gopal. ஆஹா. யார் வேணும்? அங்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. போன்? ஓ, போனா? Yes. ஐயோ. வாங்க. நேர்ல வந்தா முழு விவரமும் சொல்றேன். உங்க அம்மாவை கொன்னுட்டாங்க. அதானே? அம்மா இல்ல, அப்பா. சரி, அப்பா. Boss. No. It's okay. ஏம்மா அழுகுறீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த வாரத்திலேயே இதே மாதிரி உங்களையும் சேர்த்து 5 பேர் வந்துட்டாங்க. பொண்ணா பிறக்க கூடாது தம்பி. அப்படியே பிறந்துட்டாலும் ஒரு பைத்தியத்தை பொண்ணா பெற்றிருக்கவே கூடாது. யாரு? மதனகோபாலா? அப்பாவை எல்ஐசில இருந்து தள்ளி கொன்னுட்டாங்க. நல்லது யார் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். வேணும்னா நம்பர் 7 சின்ன கிராமணி தெருவுக்கு வா, முழு விவரமும் சொல்றேன். இவதான் தம்பி என் பொண்ணு. உங்களுக்கு போன் பண்ணதே இதுதான். ஊர்ல யாராவது பெரிய மனுஷங்க செத்துட்டாங்கன்னு ஏதாவது நியூஸ் வந்தா போதும், உடனே அவங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணிடும். செத்தவங்க சாதாரணமா சாகல, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, குத்திட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. பிறக்கும் போதே மூளை சரியில்லை, கால் வேற விளங்கல. 10ஆவதுக்கு அவங்க அப்பாவையும் சேர்த்து முழுங்கிடுச்சு. ஐயோ ஐயோ. பிறவி குருடு, பிறவி நொண்டி, பிறவி பைத்தியம். இல்ல, நான் ஒண்ணு குருடு இல்ல. மதனகோபாலும் அப்பாவை கொன்னத நான் கண்ணால பார்த்தேன். போதண்டி, நீ கண்ணால பார்த்தது கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏம்மா திட்டுறீங்க பாவம்? என்ன தம்பி பின்ன? ஆனா பிறந்திருந்தா எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்து விட்டுட்டு நானும் கொஞ்சம் விஷத்தை குடிச்சு செத்து ஒளிஞ்சிருப்பேன். பொண்ணா பிறந்து தொலைச்சிட்டு. எனக்குமா அனாதைகனாதன்னு சொல்லிக்கிட்டு அதுக்காக நீங்க இருக்கீங்க. எனக்கு அப்புறமா மதனகோபால் போகாத. உங்க அப்பாவை கொன்னத. சும்மா இரு. எங்களால உங்களுக்கு அனாவசிய சிரமம் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. As a matter of fact, இந்த பொண்ணுனால ஒரு பெரிய குழப்பமே தீர்ந்துச்சு. மதனகோபால், உங்க அப்பாவை கொன்னவங்க துப்பாக்கியால சதக்குன்னு குத்திட்டாங்க. பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. மதனகோபால் போகாத, இரு, எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? Let's go. அப்பாவை குத்திட்டாங்க. ஆமா. STD, if it is a problem, make it a lightning call. Yeah. Beam, எத்தனை நாளைக்கு தான் அப்படி கார்ட்டூனே பார்த்துட்டு இருப்பேன்? மூளையும் வளர வேணாமா கொஞ்சம்? Give some food for your thoughts, man. Correct, boss. Doordarshan Paga, boss. Okay, do whatever you like, but keep the volume down, okay? Yeah, Mr. Avinashi, அந்த programs எல்லாம் cancel பண்ண சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் சார். Yeah, I know you did it. இப்ப எல்லாத்தையும் ரீஷெட்யூல் பண்ணுங்க. 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னீங்க. அப்ப சொன்னேன், இப்ப இல்ல. ஒரு பைத்தியக்கார பொண்ணு பேச்சு கேட்டு ஏமாந்துட்டேன். பைத்தியமா? இல்ல சார், நிஜ பைத்தியம்.
பாவம் பிறவி குருடு, பிறவி நொண்டி, பிறவி மை குட்னஸ். என்ன சார்? இல்ல உங்களை இல்ல, மிஸ்டர் அபினாஷி, இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் வரல, இன்னும் 2 நாள் மெட்ராஸ்ல வேலை இருக்கு. என்னை மன்னித்து விடடி மகளே, மன்னித்து விடு. 2 திங்கள் அடி வயிற்றிலே சுமந்து அகுது பின்னர் ஆணிப்பொன் சொட்டிலில் இட்டு அம்புலி காட்டி அமுது படைத்த உன்னை ஐயகோ என் கையாலேயே கொல்லும்படி ஆகிவிட்டதே. நீ என் மகள் அல்லம்மா, மகள் அல்ல, தாய். ஆம், தாயம்மா, தாய். ஆதிசக்தி அன்னையின் அருள் இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது நாம் இருவரும் ஒன்றாக சந்திப்போம் சந்திப்போம். சரி விடு சகுமை முண்டேராக்கு. அன்னையின் விருப்பம் அதுவானால், அன்னையின் விருப்பம் அதுவானால் அகுதே, அகுதே. அகுதே. அவசரத்தாச்சு சகுமை நீ சவுடி. டேய் கூப்பிடுறா. Stop! பேக்கப்படி பார்த்துட்டா ஓடு. சார், சார், நான் வேண்டான்னு தான் சார் சொன்னேன். ஆனா எங்க அம்மா தான் துட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன பைத்தியமா நடிக்க சொன்னாங்க சார். பணம் கொடுத்தது யாரு? ஊரு பேரெல்லாம் தெரியுது. ஆனா நேர்ல பார்த்தா கரெக்டா சொல்ல சார். சரி கம்மனு உண்டுவே, வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சரி, முதல்ல செஞ்ச பெங்களூர் காலுக்கு நீங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்க? பெங்களூர் காலா? அம்மா! ஐயோ, சத்தியமா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு தபா தான் போன் பண்ணோம், அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. முதல்ல போன் செஞ்ச பொம்பளை சொன்னது கரெக்ட். 15 நிமிஷத்துல அங்க இருக்கணும். என்னங்க, அப்ப நாங்க போலாமா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. பீம், take your weapon. Stay in the car. Okay, boss. எல்லாம் உன்னால வந்தவன. மிஸ்டர் மதன், Yeah. நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என் பேர் சுசீலா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. நீங்க யார உறவுக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி. Shit. Good show, Beam. பயப்படாதீங்க, பீம் வந்துட்டான். எதுக்கும் நான் மேடம் மேடம் அம்மா!
ஃப்ரீ தான், போங்க போங்க. ஏய், மீச ஓட்டிட்டு பேண்ட மாத்திட்டா ஆள் தெரியாது நினைச்சுக்கிட்டியா? சும்மா இருமா. என்னமா? ஐயோ. இந்த கத்து. மீதி எங்க? அவ்வளவுதாங்க. Shit. பீம் 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 ஒண்ணும் இல்லையே. பயப்படாதீங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். எங்க அவங்க? ஓடி போயிட்டாங்க. இனிமே கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. டோன்ட் வரி. அப்பா, கடவுள் தான் காப்பாத்தினார். இவர் காப்பாத்து. ராஜு, Yeah, come in. Mr. Raju is right now not in. அரே நிம்பல் இங்கிலீஷ்ல பேசுறான், நம்மள ஏமாத்த முடியாது. நீ மீசை எடுக்கறான் நான் பச்சான்ல நினைச்சே. No, wait, நான் ராஜு இல்ல. நீ ராஜு இல்ல சரி, ஆனா பணம் இல்ல சொல்லாதே. 25000 ரூபாய் கொடு. No, wait, let's... அரே ரோலக்ஸ் வாட்ச். Yeah. 25000 ரூபாய் கொடு இல்ல ரோலக்ஸ் வாட்ச் கொடு. No, it's my daddy's. அரே பணம் கொடு. என்ன ரூம் பை கூப்பிடுற? Bye. பயப்பட நினைச்சே. Bye. அரே பணம் கொடு. என் பாஸ் மேல கை வைக்கிறேன் நீ? இல்ல. There you are. ராஜு. Oh, shit.
கோபால் இண்டஸ்ட்ரீஸ் பெங்களூர். இது எப்படிங்க? நான் பீம் எப்படி நம்ம டபுள் ஆக்ஷன்? எனக்கு 4 தெரியுது பாஸ். பை தி வே மிஸ்டர் ராஜு, நான் உங்க பீம் என்ன பண்ற நீ? வெளியில கொண்டு போறேன் பாஸ். For all careful, for all you know, he might be a heart patient. பார்த்தா பாவமா இருக்கு. பாவமா இருக்கா? பாம்புக்கு பால் வாங்காத சார். ஒன்னும் ஆபத்து இல்ல. ஆகணும் சார், ஆகணும். அப்படி எதனாச்சும் ஆனாதான் நான் பொழைக்க முடியும். ஆமா சார், அது ஒரு பெரிய கதை. ஏன் கேக்குறீங்க? நான் ரொம்ப ஆர்டிஸ்ட் சார். பாத்தீங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம திறமையை பார்த்துட்டு ஒரு நாடகம் போடணும்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப அவசரத்துக்கு ஒரு 6000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் கையெழுத்து போட்டு இந்த பட்டாணி கிட்ட வாங்கினேன். நாடகம் ரொம்ப புரட்சிகரமான கருத்து. இந்த 6000 ரூபாயில ஒரு 1000 ரூபாய் மிஞ்சிச்சு. அதை எப்படி திருப்பி போட்டு எடுத்துலான்னு ட்ரை பண்ணதுல ஓரத்துல போயிடுச்சு சார். இந்த 6000 ரூபாய் கூட்டி போட்டு போட்டு 25 ஆயிடுச்சு. பணம் சொன்னது ஞாபகம் வந்தது. எனக்காக டியூ போட்டு சண்டை போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா சண்டை போடும்போது பர்ஸையும் கீழே போட்டீங்க. எல்லாம் சரியா இருக்கா பாரு. இதுல என்ன சார் போது? லாண்ட்ரி பில்லு சார். என்ன சார் இது? 500 இது 25,000 ரூபாய் இருக்கும் போது இது யாருது சார்? உங்க பர்ஸ். பணமும் உங்கள்ட்ட தானே இருக்கணும். ஓகே ஓகே, நான் உங்களுக்கு டூப் போட்டு ஃபைட் பண்ணி செஞ்ச உதவிக்காக இந்த பணம் இல்ல, செய்ய போற உதவிக்கு அட்வான்ஸ். என்ன செய்யணும்? டு பிகின் வித் மீசை எடுக்கணும். நெவர். பரவாயில்ல, நல்லாவே பண்ற. சரி சார், இந்த பெரிய மனுஷனுங்கெல்லாம் ஒரு பெரிய ஒத்துமை என்ன தெரியுமா? அந்த மீசை தான். ஏண்டா மீசை எடுத்தனு மறிகிற மாதிரியே தெரியல. மீசை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ பெரிய மனுஷனாவே ஆக போற, தெரியுமா? அப்படியே என்ன மாதிரியா இருக்குப்பா. சரி, ஒன்ன மாதிரியா இருக்குப்பா. சரி, பெங்களூர் போனதுக்கு அப்புறம் திரும்பி மீசை வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் ஷேவ் பண்ணிக்க. இது கூட சொல்லி தரணும். சரிதான், நானே ஷேவ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டு ஊட்டி 25 ஏக்கரா. 50-60 வேலைக்காரன் வேற இருப்பான்ற. எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டு குறாஞ்சிட்டானா நான் சொதிப்பிடுவேன். நான் கொஞ்சம் மப்பு தேத்தா. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. பீமையும் பக்கத்துலயே வச்சுக்க. Where's my tea? ஜன்னலாம் இருக்குது. இன்னொரு விஷயம், there's another fellow, அவினாஷி. அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். He has misappropriated 25 lakhs of my money, you know. ஐ சபாஷ், நல்ல ஒருன்ற. யோ, என்கிட்ட இருந்து 25 லட்சம் ரூபாய் திருடிட்டாயா. யூ கேட்ச் மை பாயிண்ட்? 25 லட்சமா? 100 பட்டாணிக்காரன் கடன் எத்திக்கலாம்யா. 25 லட்சத்தை திருடிட்டான்னு சிரிச்சுக்கினே சொல்றியே. வேற என்ன பண்றது? எனிவே, பி கேர்ஃபுல் ஆஃப் திஸ் ஃபெலோ அவினாஷி. அவன் ஏதாவது பேசினானா கோவமா எரிஞ்சு விழுந்துரு. பாக்கி எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி, இவ்வளவு நம்பி என்ன அனுப்புறியா? நானும் அங்க போய் திருடிட்டேன்னா யூ see, சில பேர் மூஞ்சியை பார்த்தாலே சொல்லிடலாம். மூஞ்சியை நான் நம்புறேன். என் மூஞ்சி தான் இப்போ உன் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சே. So all the more என்னையே நான் நம்புறேன். I must get my glasses, you see. Anyway, நானும் நீயும் செய்ய போற ஆள் மாறாட்டம் ஒன்னு என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது. பீமும் கூட தெரியாது. யூ கேட்ச் மை பாயிண்ட்? அது என்ன? அது எது? ஆள் மாறாட்டம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னிய. கேட்ச் கேட்ச் மை பாயிண்ட். இஸ் தட் இட்? டோக்கா சொன்னியா? இல்லையா? இதெல்லாம் அப்படியே வர்றதா இல்ல? ஞாபகம் வச்சுக்கிறேன். நானும் எங்கேயாவது விட்டுறேன். ஓகே, now get this straight. நீ பெங்களூர்ல இருக்கிறத பார்த்து எல்லாரும் மதன் பெங்களூர்ல இருக்கான்னு நம்பணும். அப்பதான் நான் இங்க ஜாலியா சிஐடி வேலை பண்ண முடியும். பாஸ், ஒன் மினிட் போயிட்டு. தட்ஸ் பீம். பீம் என்ன கண்டுபிடிக்கலன்னா ஜஸ்ட் பாஸ் மார்க். பீமே கண்டுபிடிச்சிட்டா நீ ஃபெயில். அப்படி இப்படி திரும்ப நல்லா உட்கார். என்ன மாதிரி உட்காரியா? நீ நிக்கிறிய, கால் மேல கால் போட்டு போட்டுக்கலாம். முதலாளி மாதிரி. பாஸ்,
மீசை எடுத்துட்டியா? Tomorrow vacating Bangalore, going Waterloo way. Go, 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 go. 1 minute. Catch my point. வாங்க வாங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா போச்சு. See, Miss Gangabai, you, huh? Yeah. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 2 பேரும் ஒரே வம்பல மாட்டிட்டு இருக்கோம். நீங்க வெளிய போனீங்கன்னா உங்களை வச்சு என்ன பிடிச்சிருவாங்க. Come in. We both sailing in the same boat. போட்டா? இப்பதான் கார்ல இருந்து தப்பிச்சு வந்தா அதுக்குள்ளேயும் போட்டு கப்பலுங்கிறீங்களே. இல்ல மிஸ் இது மிஸ், நான் மிஸ்ஸஸ். சாரி மிஸ்ஸஸ் கங்காபாய். கங்காபாய், உங்களுக்கு இங்க தங்குறதுல ஒண்ணும் ஆட்சேபம் இல்லையா? இது கரும்பு திங்க கூலியான்னு கேக்குறா. இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்க கசக்குமா? எப்படி இருக்கு வீடு? என் தம்பி, இது உங்க வீடு தானே? No, no, it's just a guest house. கெஸ்ட் ஹவுஸா? நான் உங்க ஹவுஸ் நினைச்சேன். அது யாரு தம்பி கெஸ்ட்? உங்கள மாதிரி விருந்தாளிங்க வந்தா தங்கறதுக்கு நாங்க கட்டணும். இந்த டம்ளர் ரெடி. அப்ப இது நம்ம வீடுதான். எங்க வீடுதான், பட் ஸ்மால் ஹவுஸ், சின்ன வீடு. பெரிய வீடு பெங்களூர்ல இருக்கு. பேரு மதன் மஹல். ஓ, மதன் மஹால். தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சிரிப்பு தம்பி, நீங்க சிரிச்சா அப்படியே அஷ்டலட்சுமி சிரிக்கிற மாதிரி இருக்கு. பணக்கார கடை அப்படி மூஞ்சிலேயே தெரியுது. அதனாலதான் ப்ராப்ளமே. that reminds me, நான் வேலைக்காரங்க எல்லாம் போக சொல்லிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் நம்மளே தான். அதுக்கு என்ன, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஹோட்டல்ல இருந்து சொல்லிட்டு. ஏன் எதுக்கு? நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்க நம்ம மிஸ் சக்குபாய் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது இல்லையே. மீனா? ஏன்ட்டு மீன்? வஞ்சர மீன் நல்லா வைப்பா, பிரமாதமா வைப்பா. நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இப்ப நீங்க தங்கறதுக்கு அதெல்லாம் நான் பாத்துட்டேன். எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் பாத்து வச்சுட்டேன். எங்களாலதான் உங்களுக்கு அனாவசிய சிரமம். not at all. என்னாலதான் உங்களுக்கு சிரமம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டிராமால மூட்டை கட்டி. அதெல்லாம் மூட்டை கட்டி பரன் மேல போட்டுட்டேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இருங்க இருங்க, குடு குடு, இப்போ இப்போ. ஆமா